தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி a regional party with a national outlook. That means பிராந்திய கட்சியாக இருந்தாலும் தேசிய பார்வை கொண்ட கட்சி, தேசிய எண்ணம் கட்சி, தேசிய பக்தர்கள் எங்கள் கட்சியிலே அதிகம் இருக்கிறார்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சி 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார், என்னுடைய தலைமையிலும் 25 வருட காலமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். தேசப்பற்று மிக்கவர்கள். எனவே தேசப்பற்று மிக்கவர்கள் மத்தியிலே 3வது முறை பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவார்களே ஆனால் நாட்டுடைய பொருளாதாரம் உயரும், நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படும், ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. இந்த நல்ல கருத்து அனைவருக்கும் இருக்க வேண்டும். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து பிராந்திய கட்சிகளுக்கும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. என்னுடைய கட்சி, நான் தலைவர், என்னுடைய கட்சியை பற்றி சொல்வது என்னுடைய கடமை. வேற சார், இன்றைக்கு இங்கே வந்திருக்க தலைவர்கள் எல்லாம் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர்கள். தமிழகத்தில் அரசியல் மாட்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் மதிக்கக்கூடிய தலைவர்களாக இந்த 3 தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவரவர்கள் பகுதியிலே அவரவர்கள் சார்ந்த பணியிலே, இயக்க பணியிலும் சரி, மக்கள் பணியிலும் சரி முத்திரை பதித்தவர்கள். இன்றைய சந்திப்பு மிகுந்த மரியாதைக்குரிய சந்திப்பு மட்டுமல்ல, தேர்தல் களம், வேட்பாளர்கள், வரும் நாட்களிலே நாங்கள் செய்யப்போகும் ஆக்கப்பூர்வமான பணிக்கு எடுத்துக்காட்டான அடித்தளமான முதல் சந்திப்பாக அமைய பெற்றிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு அமைக்கப்படும், அறிவிக்கப்படும். 4, 5, 6 தேதிகளிலே எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே தேர்தலிலே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், அவர்கள் சார்ந்த தொகுதிகள் குறித்து மாவட்ட தலைவர்களும் வேட்பாளர்களும் நேரடியாக மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழுவோடு தமாக பேச இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியுமே போட்டியிடக்கூடிய விருப்ப பட்டியலை முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே தயாரிச்சு வச்சிருப்பாங்க. அதன்படி தமாக அந்த விருப்ப பட்டியலை வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி மிகுந்த மரியாதைக்குரிய கூட்டணி, நிபந்தனையற்ற கூட்டணி, ஆழமான கூட்டணி, ஒவ்வொரு கட்சிக்கும் மதிப்பிற்குரிய கூட்டணி. அதனால எங்களுடைய இறுதி முடிவு என்றைக்குமே வெற்றி முடிவாகவே அமையும். அம்மா ஐயா, நீங்க தான் சொல்லுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் தன்னோட வெற்றிக்கான மக்களவை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றிக்கான தொகுதிகளை அடையாளம் கண்டு, என்னை பொறுத்தவரையிலே 39 தொகுதிகள் எங்களுக்கு வெற்றி தொகுதியாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதிலே எங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அதுதான் ஒத்த கருத்துக்கு எடுத்துக்காட்டு. கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பது என்னுடைய கடமை. நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், நம்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல தேசப்பற்று உள்ள கட்சிகள் எல்லாம் மோடிஜி அவரை ஆதரிக்க வேண்டும். மீண்டும் 3வது முறை மத்தியிலே ஆட்சி தொடருமையானால் தொடரப்போகிறது. திட்டங்கள் தொடரும், நாடு செழிக்கும், வளரும், உயரும், சிறக்கும். தேங்க்யூ சார். 41. ஏன் சார், என்னுடைய ஆசை பாண்டிச்சேரியும் தாண்டி இருக்கிறது.